ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை சீரியல் ப்ரோமோ தான். ஐயனார் துணையில் இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவனோட அம்மாவை எப்படியாவது அழைச்சிட்டு வரணும்னு நிலா ரொம்ப கஷ்டப்பட்டு பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிக்கிறாங்க. அதை சோழன் டீமே சொல்லிடுறாங்க. சோழனுக்குமே சரி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிறாரு. இப்போ நிலா அவங்க பட்டிலே அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சோழன் அவரோட வேலையை கூட ஒத்தி வச்சுட்டு பல்லவனோட அம்மாவை தீவிரமாக தேடிட்டுருக்காரு. ஒரு வகையை அவரை கண்டுபிடிச்சிட்டு உடனே நிலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பல்லவனோட அம்மா இந்த இடத்துல இருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நிலாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க. ஈவினிங் என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு அவருமே வந்துட்டார். நிலா ஆஃபீஸில் ராகவ் எப்படியாவது நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. அது எல்லாமே நிலா கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியுது. பட் ஆனால் நிலாவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே கட்டிக்கிறாங்க. இப்போது நிலா கிட்ட அவர் பேச்சு கொடுக்குறாரு. நான் வேணா அவங்க ட்ராப் பண்ணவா அப்படின்ட்டு. இல்லை சோழன் வந்திருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கவும், சோழனா அது யார் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டு நம்ம கூட வீட்டுக்கு போனோம்ல, அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்களோட கசின் கூட சொன்னாங்கல்ல, சேரன் சோழன் பாண்டின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ நிலாவை அழைச்சிட்டு போகிறதுக்கு சோழனும் வந்துடுறாரு. சோழனை பார்க்கறதுக்காக நிலா வேகமாக போயிடுறாங்க. ராகவ் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் ராகவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அங்கே சோழன் நிலா ஒரு பயங்கரமாக சிரித்து பேசுகிறதெல்லாம் இது ராகவ் பார்த்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப அப்செட் ஆன மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கார். இதை பார்க்குற நிலாவோட ஃப்ரெண்டுக்கு அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ராகவ் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, அதை அவங்க காலில் வாங்காமல் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ரைட் ஆகிடுங்கிற மாதிரி அவங்களுமே இந்த இடத்துல சிரிச்சுக்கிறாங்க. இப்போ நிலாவும் சோழனும் கிளம்பிடுறாங்க. போகும்பொழுதே இந்த மாதிரி நிலா கொஷின் மேலே கொஷின் கேட்டுகிட்டே வராங்க. எந்த இடத்துல பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க, பேசுனீங்களா அப்படிங்கவும், நீங்கள் இல்லாமல் நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பல்லவனோட அம்மா அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. அவர் கடன்காரங்களுக்கு பயந்து நீ எங்கேயாவது இருந்துக்கோ சேஃபா அப்படின்ட்டு இவர் ஓடிடுறாரு அவர் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. அந்த அம்மா ஈவு இருக்க இல்லாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் உட்காந்து சத்தம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது சேரனும் நிலாவும் அவங்கள பார்க்கறதுக்கே வந்துடுறாங்க. நீங்கள் யார், எங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல்லவனோட அம்மா கேட்குறாங்க. நீங்கள் பல்லவனோட அம்மா தானே அப்படிங்கவும், யார் பல்லவன் அப்படின்னு பல்லவனோட அம்மா கேட்குறாங்க. உடனே பல்லவனோட ஃபோட்டோ காமிக்கவும் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. நடேசனை தெரியுமாங்கவும் ஷாக் ஆகுறாங்க. நடேசன் லாரி டிரைவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. உடனே ஆமாம் அவங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பல்லவனோட அம்மா பேசுகிறாங்க. அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லி இந்த மாதிரி உங்கள் பையன் பல்லவன் உங்களுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் எங்கள் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி நிலாவும் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறாங்க. உடனே பல்லவனோட அம்மாவுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா எங்கே போகிறதுனே உங்களுக்கு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் சேஃபான ஒரு இடத்துக்கு ஓடிடுறாரு. இப்போ கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் அவங்க முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே இவங்களுமே சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க. இப்போது நிலாவுக்கும் சோழனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இதுக்கு இடையில சோழன் நிலாவோட பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நிலாவோட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சாச்சுடா, இதை பல்லவன் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவான், நீ எதுவும் இப்போதைக்கு சொல்லாத, சர்ப்ரைஸாக அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சேரனுக்கு ஃபோன் பண்ணியும் விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி பல்லவனோட அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நானும் நிலாவும் கண்டுபிடிச்சிட்டோம், இன்றைக்கி அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ நாள் நீ சொல்லவே இல்லைடா அப்படின்னு சேரன் கேட்பாரு. சர்ப்ரைஸாக சொல்லலான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே மழுப்புவார். சரி நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். இப்போ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பல்லவனோட அம்மா அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனால் இதை பார்க்குற பல்லவனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் நடேசனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நான் சொல்கிறத கேட்காம என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதோட பின்விளைவுகள் பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிட்டு ஒரு பட்டிலே போயிடுறாரு. அடுத்தடுத்து பல அதிரடியான கதை திருப்பங்கள் வரப்போது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.